வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். என்னோட பேர் மனோ. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடலுக்கு அதிக ஆற்றலை தரக்கூடிய 6 அற்புதமான உணவுகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்முடைய முன்னோர்களின் வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் பல்வேறு வேறுபாடுகள் உள்ளன. முன்னோர்களின் வாழ்க்கை முறை மிகவும் எளிமையாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கை முறை மிகவும் குறுகியதாகவும் அவசரமாகவும் மாறிவிட்டது. இதனால் உணவு முறைகளும் மாறிவிட்டன. இந்த அவசரமான வாழ்க்கை முறையின் காரணமாக இன்றைய இளம் தலைமுறையினர் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். அவசரமான வாழ்க்கை முறை நமக்கு மனதளவிலும் உடல் நலத்திலும் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஆரோக்கியமான உணவுகள் உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குவதுடன் நம்முடைய உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சியையும் வழங்குகிறது. அவ்வாறு உங்களுக்கு உடலில் சோர்வை போக்கி உடலுக்கு சக்தியை தரும் அந்த அற்புதமான உணவுகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். முதலில் தயிர். தயிரில் அதிக அளவிலான கார்போஹைட்ரேட் மற்றும் புரதங்கள் உள்ளன. இவை உடலுக்கு புத்துணர்ச்சி தந்து சோர்வை விரட்ட உதவுகிறது. நாம் உட்கொள்ளும் பல்வேறு திட உணவுகளை தவிர திரவ உணவான தயிர் வேகமாக நம் உடலில் கலந்து உடனடி சக்தியை தருகிறது. தயிரில் உள்ள ப்ரோபயாட்டிக்குகள் உங்களின் செரிமான அமைப்பை சீர் செய்கிறது. எனவே தினந்தோறும் 1 கப் தயிர் உட்கொள்வது நம்முடைய உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. வாழைப்பழம். சோர்வை விரட்டக்கூடிய மிகவும் சிறந்த பழம் இந்த வாழைப்பழம். வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் சர்க்கரையை ஆற்றலாக மாற்றுகிறது. வாழைப்பழத்தில் விட்டமின் பி, விட்டமின் சி, நார்ப்பொருட்கள், கார்போஹைட்ரேட், ஒமேகா 3 மற்றும் 6 கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. இவை உங்கள் மனச்சோர்வு மற்றும் நீர் வளர்ச்சியை சமாளிக்க உதவுகிறது. இதை தவிர வாழைப்பழத்தில் உள்ள சுக்ரோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் ஆகியவை நம் உடலுக்கு தேவையான ஆற்றலை உடனடியாக வழங்குகிறது. தினமும் 1 அல்லது 2 வாழைப்பழங்கள் உட்கொள்வது மிகவும் நல்லது. வாழைப்பழத்தில் இரவையில் உட்கொள்வது ஆரோக்கியமானது. அடுத்தது ஓட்ஸ். ஓட்ஸில் உள்ள கார்போஹைட்ரேட் நம்முடைய உடல் மற்றும் மூளைக்கு ஒரு நாளைக்கு தேவையான முழு ஆற்றலையும் வழங்குகிறது. எனவே இது ஒரு மிகச்சிறந்த காலை உணவாக இருக்கிறது. இதை தவிர ஓட்ஸில் உள்ள புரோட்டீன், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற பொருட்கள் நம்முடைய உடல் ஆற்றலை அதிகரிக்கிறது. மேலும் ஓட்ஸில் உள்ள நார்ப்பொருட்கள் நம்முடைய செரிமான உறுப்புகளுக்கு உதவுகிறது. உடல் சோர்வை எதிர்த்து போராட உதவும் மற்றொரு சிறந்த உணவு பீன்ஸ். இதில் உள்ள கார்போஹைட்ரேட், புரதங்கள், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்பு போன்ற கனிமங்கள் நமது உடலுக்கு தேவையான ஆற்றலை நாள் முழுவதும் வழங்குகின்றன. அதன் காரணமாக நம்முடைய உடல் சோர்வு நீங்கிவிடுகிறது. மதிய உணவு அல்லது இரவு நேர உணவின் போது இதை வேக வைத்தோ அல்லது சமைத்தோ அல்லது சாலட் வடிவிலோ பீன்ஸ் சாப்பிடுவது நமது உடலுக்கு மிகவும் நல்லது. பூசணி விதைகள். பூசணி விதைகளில் புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் பல விட்டமின்கள் மற்றும் பாஸ்பரஸ், தாமிரம், இரும்பு போன்ற பிற கனிமங்கள் அதிக அளவில் உள்ளன. எனவே பூசணி விதைகள் சோர்வை எதிர்த்து போராட உதவும் ஒரு சிறந்த உணவாக விளங்குகிறது. மேலும் இதில் உள்ள டிரிப்டோபன் மற்றும் அமினோ அமிலம் போன்றவை மனச்சோர்வை நீக்கி உறக்கத்தை ஊக்குவிக்கிறது. வறுத்த பூசணி விதைகள் அல்லது சமைத்த பூசணி விதைகளை உட்கொள்வது நமது உடல் நலத்திற்கு உகந்தது. அடுத்தது கிரீன் டீ. ஒரு பரபரப்பான நாளில் இறுதியில் 1 கப் கிரீன் டீ சாப்பிடுங்க. அது உங்களின் சோர்வை கண்டிப்பாக விரட்டும். இதில் உள்ள பாலிஃபினால் மன அழுத்தத்தை குறைத்து உடலுக்கு அதிக ஆற்றலை தருகிறது. கிரீன் டீ வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. கிரீன் டீயில் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து தினமும் அருந்துவது உங்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.